போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி. ஸோ இந்த சீரீஸில் நம்ம போட்டித் தேர்வுகள் அடிப்படையில் இந்திய பொருளாதாரம் பற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் ஒரு சின்ன டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டாபிக் நமக்கு தெரிஞ்சிட்டனாலே ஒரு பெரிய நாட்டோட பொருளாதார நடவடிக்கைகள் எந்த மாதிரி ரன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மேக்ரோ எக்கனாமிக்ஸோட பேரியல் பொருளாதாரத்தோட முக்கிய கருத்துருக்கள், பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 2 டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது, ஸ்டாக்ஸ் அண்ட் ஃப்ளோ. ஸ்டாக் அப்படின்னா என்ன? இருப்பு. ஃப்ளோனா ஓட்டம். ஸோ ஸ்டாக்கில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? என்னவா இருக்கும்? கடைக்கெல்லாம் போனால் ஸ்டாக் தீர்ந்து போச்சுப்பா பிறகு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஸ்டாக்னா என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என் கையில் எவ்வளோ இருக்குது, பணமோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் என் கையில் எவ்வளோ இருக்குது, இந்த டைமில் என் கையில் இருக்குதா, அதுதான் ஸ்டாக். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கேபிட்டல், மூலதனம். இப்போ ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என் கையில் இப்போ ஒரு 10,000 அதுக்கு தேவைப்படுது, அந்த 10,000 என் கையில் இப்போ இருக்குதா அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க? ஸ்டாக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இருப்புன்னு சொல்லுவாங்க, இப்போ இருக்கிறது. அதே இது ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு பார்ப்பாங்க. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லுமே ஒருத்தர் உழைச்சிருப்பாரு, ஒவ்வொரு மாதமும் கூட குறைய அவருக்கு வருமானம் இருக்கும். ஸோ அந்த ஒரு வருஷம் ஃபுல்லுமே அவர்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாங்க, ஒரு பீரியட் ஃபுல் பீரியடும் சேர்த்து பார்த்தாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க? ஃப்ளோ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? நேஷ்னல் இன்கம். ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட்டும் சரி இம்போர்ட்டும் சரி, எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி, இம்போர்ட்னா இறக்குமதி. இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்த நாட்டுக்கு இந்த வருஷம் இவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகிருக்குது, இவ்வளோ இம்போர்ட் ஆகிருக்குது, இது எல்லாமே வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபுல்லுக்கும் சேர்த்து கேல்குலேட் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ளோ வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது கிளியரா? இனி அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகள். இப்போ நமக்கு தெரியும் பொருளாதாரம் உற்பத்திங்கிற புள்ளியில தான் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உற்பத்தி அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும் அப்படின்னா நமக்கு அடிப்படையாக ஒரு விஷயம், கொஞ்சம் விஷயங்கள் தேவை இல்லையா? ஸோ என்னெல்லாம் தேவை? முதல்ல நான் இப்போ ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒன்று உற்பத்தி பண்ண போகிறேன்னு வச்சுப்போம். ஸோ அதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா முதல்ல எனக்கு ஃபேக்ட்ரி வைக்கணும். ஸோ அந்த ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு ஒரு நிலம் வேணும், அங்கே வேலை பார்க்குறது ஆட்கள் வேணும், அந்த ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு என் கையில் பணம் வேணும், ஸோ அந்த பணத்தை போடுறதுக்கு நானும் வேணும் இல்லையா? ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் உற்பத்திக்கு தேவையான காரணிகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதெல்லாம் லேண்ட் நிலம், லேபர் தொழிலாளர், இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு, அண்ட் அந்த முதலீடை போடுறது யாரு? ஆண்டர்பிரனியூர். ஓகேவா? தொழில் முனைவோர், ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போடுறாரு. ஓகேவா? ஸோ இந்த 4 எப்போவுமே மறக்கக்கூடாத பேசிக் திங்ஸ். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி காரணிகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 4. என்னதெல்லாம்? லேண்ட், லேபர், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரனியூர். ஓகேவா? இனி ஒரு நாட்டோட பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி நடக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லையா? ஆனால் எப்படி நடக்குது அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறதுக்காக நிறைய பொருளாதார வல்லுநர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா குட்டி குட்டி மாடல்ஸ் போட்டு காமிச்சாங்க. நம்ம பேசிக்காக மாடல் எதுக்கு போடுவோம்? ஒரு பெரிய அணைக்கட்டு கட்ட போகிறோம், ஒரு பெரிய பேலஸ் கட்ட போகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? அதை எளிமையாக விளக்குற மாதிரி ஒரு சின்ன மாடல் கட்டுவோம், கட்டி அதோட குறை நிறைகள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய ஸ்ட்ரக்சர் கட்டுவோம் இல்லையா? அதே போல தான் இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு நாட்டோட பொருளாதார நடவடிக்கைகளை சிம்பிள் மாடல் மூலமாக நிறைய அறிஞர்கள் விளக்கி இருக்கிறாங்க எளிமையாக. அது நிறைய இருக்குது மாடல். அதில் நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு மாடல் தான். என்ன அப்படின்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், வருவாயின் வட்ட ஓட்டம். ஓகேவா? வட்ட ஓட்டம்னாலே இப்படி சுற்றிட்டு வந்துடும் இல்லையா? ஸோ மொத்தம் 3 டைப்பாக இருக்குது இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். என்னெல்லாம் அப்படின்னா 2 செக்டார் மாடல்ஸ், 3 செக்டார் மாடல்ஸ் அண்ட் 4 செக்டார் மாடல். ஓகேவா? ஸோ இப்போ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒன்று என்னது? 2 செக்டார் மாடல். ஸோ 2 செக்டார் மாடலை நம்ம 2ஆக பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? உண்மை ஓட்டம், ரியல் ஃப்ளோ. செகண்ட் ஒன் பண ஓட்டம், மணி ஃப்ளோ. ஸோ மணி ஓரியன்டாக ஒன்று பிரிச்சிருக்கிறாங்க, உண்மையிலே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒன்று பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம். இது என்ன? இது வீடு. ஓகேவா? இது ஃபேக்ட்ரி போல் இருக்குதா? ஸோ இது ஃபிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட்ரிஸை நிறுவனங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. வீடுகளை என்ன சொல்லுவாங்கன்னா இல்லங்கள். ஸோ வீடுங்கிறது கல்லும் மண்ணும் சேர்த்து கட்டினது, இல்லங்கள் அப்படிங்கிறது மனுஷங்க குடும்பமாக அங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்?
இல்லங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு யங் பிஸ்னஸ்மேன், ஒரு பையன் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஸோ அவனுக்கு வந்து கையில் வந்து என்னெல்லாம் வேணும்? காசு வேணும், லேண்டு வேணும், லேபர்ஸ் வேணும், எல்லாமே வேணும் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இப்போ அவங்க அம்மா வந்து நகையை விற்று அந்த பையனுக்கு பணம் கொடுக்கலாம். அண்ட் இன்னும் யாரோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க அவரோட லேண்டை இவனுக்கு ரெண்டுக்கு கொடுக்கலாம். என்னோட லேண்டில் வச்சு நீ பிஸ்னஸ் பண்ணிக்கோ, உன்னோட ஆஃபீஸை நடத்திக்கோ, நீ கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு வந்து எங்கேருந்து கிடைக்கும்? இல்லங்கள்லேருந்து கிடைக்கும். ஸோ ஒரு நிறுவனத்தில் போய் நான் உற்பத்தி பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த உற்பத்திக்கு தேவையான காரணிகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எங்கேருந்து தான் எனக்கு கிடைச்சாகணும்? இந்த இல்லங்கள்லேருந்து கிடைச்சாகணும். ஸோ இப்போ பணம் எனக்கு இங்கேருந்து வருது, பொருள் இங்கேருந்து வருது, தொழிலாளர்கள் இங்கேருந்து கிடைக்கிறாங்க. நான் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். ப்ரொடக்ஷன் பண்ணி என்கிட்டேருந்து அவங்களுக்கு என்ன போகும்? நான் ப்ரொடக்ஷன் பண்ண பண்டங்கள் மற்றும் பணிகள்லாம் எங்கே போகும்? அவங்கக்கிட்ட போகும், ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அவங்ககிட்டேருந்து உற்பத்தி காரணிகளை வாங்கி அவங்க மூலமாக நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். பண்ணி அந்த பண்டங்கள் மற்றும் பணிகள், நான் ப்ரொடக்ஷன் பண்ண குட்ஸாக இருக்கலாம், இல்லைனா சர்வீசஸாக இருக்கலாம், அதை மறுபடியும் யார்கிட்ட கொடுக்குறேன்? அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இருக்கக்கூடியவங்கள்ட்டே கொடுக்குறேன். புரிஞ்சுதா? ஓகே. இன்னொன்று, பண்டங்கள் பணிகள், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம பார்ப்போம் இல்லையா, ஜிஎஸ்டி வரியில் கூட குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இல்லையா? ஸோ பண்டங்கள் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பென் வந்து மேட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த பெண்ணை வந்து நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா என்னால் இந்த பெண்ணை பார்க்க முடியும், தொட முடியும், எல்லாமே பண்ண முடியும். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பண்டம், குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே இது ஒரு பேங்கிங்காக இருக்கலாம், ஒரு டீச்சிங்காக இருக்கலாம். இப்போ ஒரு டீச்சர் உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் இப்போ வீட்டில் போய் சொல்லுவீங்களா, எனக்கு வந்து இத்தனை கிலோ அறிவை அவங்க தந்து விட்டாங்க, அது இதுதான் அப்படின்னு காட்ட முடியுமா? நம்மளால் மெஷர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள், கண்ணுக்கு புலனாகாத விஷயங்கள், இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்வீஸ். நடந்திருக்குது, ஆனால் என்னால் அதை பார்த்து இதுதான் அப்படின்னு சுட்டி காட்ட முடியாது. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹோட்டல்ஸில் சர்வர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? சர்வ் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எதில் வரும்? சர்வீஸில் வரும். ஓகேவா? குட்ஸ் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, சர்வீஸ்னால இப்போ தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட்டு பணம் வச்சு பார்க்கலாம். பண ஓட்டம். ஓகேவா? இது சிம்பிள். இல்லங்களில் இருக்கக்கூடியவங்க பணம் கொடுத்து நிறுவனங்களில் பொருட்களை வாங்குவாங்க, நுகர்வாங்க இல்லையா? கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இது எல்லாமே இல்லங்கள் நிறுவனங்கள்கிட்ட போய் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு பதிலாக நிறுவனங்கள் எப்படி காசு திருப்பி கொடுப்பாங்க? இப்படி போன காசு எப்படி திருப்பி வரும்? இல்லங்கள்ல இருந்து தான் இந்த லேபர்ஸ், லேண்ட் எல்லாமே போயிருக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? கூலி கொடுக்கணும், அண்ட் லேண்டுக்கு வாடகை கொடுக்கணும். ஏதாவது ப்ராஃபிட் வந்ததுன்னா வீட்டில் தானே கொண்டு போய் வைக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறுவனங்கள்ல இருந்து அங்கே மாற போகும். புரிஞ்சுதா? இது பணம் வச்சு பார்த்தோம், மணி ஓரியன்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா உற்பத்தி காரணிகள் அங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து பண்டங்கள் மற்றும் பணிகள் அங்கே போகுது. ஓகேவா? ஸோ இப்படி படிக்கணும். இப்போது நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்கலாம். ஓகேவா? இதை வச்சு ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா y is equal to c plus i. y is equal to c plus i. y அப்படிங்கிறது நேஷ்னல் இன்கம், நம்ம நாட்டுக்கு மொத்தமாக வரக்கூடிய வருமானம். ஓகேவா? ஸோ சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கன்சியூமர் அப்படின்னா நான் போயிட்டு கன்சியூம் பண்ணியிருப்பேன் இல்லையா? நிறுவனங்கள்கிட்ட போயிட்டு நான் ஒரு பொருள் நான் வாங்குறதுனால என் கையிலேருந்து அவங்கக்கிட்ட காசு போயிருக்கும், அவனுக்கு ஒரு வருமானம் கிடைச்சிருக்கும் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அந்த வருமானம் தான் என்ன? சி. ஓகேவா? நான் ஒரு பொருள் வாங்கினதுனால இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிடைச்ச வருமானம் சி. இதுவும் நாட்டோட வருமானத்தில் சேரும் இல்லையா? நாடுன்னு பார்க்கும்போது மக்களும் அந்த இண்டஸ்ட்ரீஸும் சேர்ந்தது தான். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு போகிற வருமானம் சி. அதே இது ஐ அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால, நிறுவனங்கள் வந்து மக்கள்கிட்ட தானே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லங்கள்கிட்ட வந்து. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால மக்களுக்கு நமக்கு கிடைச்ச வருமானம் என்ன அப்படின்னா ஐ. ஓகேவா? ஒரு லேண்ட் வாங்குறது மூலமாக அவர் நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிக்கலாம். ஸோ எதனாலும் சொல்லிக்கலாம். ஸோ சி அப்படிங்கிறது நம்மளால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போன வருமானம், ஐங்கிறது அவங்க நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மகிட்ட வந்து வருமானம். ஓகேவா? இந்த ரெண்டையுமே சேர்த்தது தான் நாட்டோட மொத்த வருமானம். இதை தான் சிம்பிளாக y is equal to c plus i அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ 2 செக்டார் மாடல், அதோட ஃபார்முலா என்ன? y is equal to c plus i. புரிஞ்சுதா? ரெண்டாவது என்ன மாடல்? 3 செக்டார் மாடல். ஸோ 3 செக்டார் மாடல்னால் கூட இன்னும் ஒருத்தர் வருவார். அது யாராக இருப்பாங்க? நம்மளுடைய கவர்மெண்ட்டாக இருப்பாங்க.
ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இல்லங்களும் இருக்கிறாங்க, ஃபிம்ஸும் இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஃபிம்ஸ்ல இருந்து வாங்குவாங்க. ஃபிம்ஸ்ல இருந்து திருப்பி அந்த காசு எப்படி உங்களுக்கு போகும்? சம்பளமாவோ இல்லைன்னா ப்ராஃபிட்டாவோ வாடகையாவோ போகும். டிவைடன்ஸ் அப்படின்னா பங்காதாயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு 4 பேரோ 5 பேரோ சேர்ந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த நிறுவனத்தில் உள்ள அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் போது 4 பேருக்குமே அது என்ன ஆகும்? ஈக்குவலாக ஷேர் ஆகும். ஸோ அந்த ஷேர்ஸ் தான் டிவைடன்ஸ். அது திருப்பி எங்கே தான் வரப்போகுது? வீட்டுக்கு தான் வரப்போகுது இல்லையா? ஸோ இது நம்மளோட பழைய 2 செக்டார் மாடலில் உள்ளது. கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் நமக்கே தெரியும். ஸோ வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு என்ன கட்டுறோம்? நம்ம வரி கட்டுறோம் இல்லையா? அந்த பணம் நமக்கு திருப்பி எப்படி வருது? ஒரு ஸ்காலர்ஷிப்போ இல்லைன்னா ஏதாவது ஒரு பென்ஷனோ இந்த மாதிரியாக சோஷியல் டிரான்ஸ்ஃபர்ஸ், சமூக நல உதவியாட்டு திருப்பி வருது. அவங்க திடீர்னு நமக்கு மானியம் கொடுப்பாங்க, வயசானவங்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால திருப்பி நம்மகிட்ட அந்த பணம் வந்து சேருது. இது ஃபிம்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன இது கனெக்ஷன் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நமக்கே தெரியும் இல்லையா? இப்போது இத்தனை சைக்கிள்ஸ் எனக்கு வேணும், இத்தனை ஸ்கூல்ஸில் சைக்கிள் கொடுக்கணும், ஸோ எனக்கு இத்தனை சைக்கிள்ஸ் நீங்கள் உடனே எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட வாங்கி இங்கே நம்ம மக்களுக்கு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஃபிம்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, வாங்குறாங்க இல்லையா? ஸோ இவங்ககிட்ட இருந்து பணம் அங்கே போகுது. அந்த பணம் திருப்பி எப்படி கவர்மெண்ட்டுக்கு வருது? டேக்ஸ் மூலமாக தான். இவங்களும் கட்டி ஆகணும் இல்லையா டேக்ஸ்? எந்த பொருள் பெருசாக செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் ஒரு அமௌண்ட் டேக்ஸ் ஆகிட்டு பே பண்ணி தான் தீரணும். இந்த மாதிரி வருது. ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன போடணுமா இருக்கும்? 2 செக்டார் மாடலுக்கு y is equal to c plus i. இதுக்கு என்ன வரும்? கூட ப்ளஸ் கவர்மெண்ட்டும் சேர்த்து வருவாங்க. கவர்மெண்ட் வாங்குற கொடுக்குற விஷயங்களும் இதில் சேர்ந்து வரும். இந்த 3ஐயும் கேல்குலேட் பண்ணால் நம்மளுடைய நாட்டோட மொத்த வருமானம் கிடைக்கும். ஓகேவா? இனி 3வது கடைசியாக ஒரு என்ன இருக்குது? செக்டார் இருக்குது. கடைசியாக ஒரு மாடல் இருக்குது. அது என்ன அப்படின்னா 4 செக்டார் மாடல். 4 செக்டார் மாடலில் இவங்க 3 பேரோட சேர்த்து இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. அது யார் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் பிற பகுதிகள். அது என்னவா இருக்கும்? ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா என்ன கனெக்ஷனாக இருக்கும்? உலக நாடுகள் கூட நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கிறோம்? ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட்னா என்ன? ஏற்றுமதி. எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி. இன்னொன்று என்ன பண்ணுவோம்? இம்போர்ட் பண்ணுவோம். அங்கேருந்து நமக்கு தேவையான விஷயங்களை உள்ளே இறக்குவோம் இல்லையா? ஸோ இது இறக்குமதி. இது 2 விஷயம் பண்ணுறதுனால நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லையா? அதுவும் இந்த 4 செக்டார் மாடலில் நம்ம சேர்த்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த 3 பேரும் கண்டிப்பாக வருவாங்க. கூட என்ன ஒருத்தர் ஆட் ஆவாங்க. அது யார் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எம். இது என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டர் எக்ஸ். ஸோ இது எதை டினோட் பண்ணுது? ஏற்றுமதியை. அப்போ எம் வந்து எதை டினோட் பண்ணுது? இம்போர்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டர் எம். ஸோ எம் அப்படிங்கிறது இறக்குமதி. ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழிக்கிறோம். அந்த கழிச்சதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிகர ஏற்றுமதி, நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே இது கூட சேர்க்குறாங்க. ஓகேவா? இதான் அந்த ஃபார்முலா. ஏன் நம்ம இதை கழிக்கிறோம்? எக்ஸ்போர்ட்லேருந்து இம்போர்ட்டை ஏன் கழிக்கிறோம்? ஏன் அப்படின்னா இப்போ நான் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒருத்தங்க இடம் கொடுத்துருக்குறேன், விற்றுருக்குறேன். ஸோ விற்றதுனால எனக்கு எவ்வளோ ரூபாய் கிடச்சிது? 10 ரூபாய். இப்போது 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் 5 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை அவங்ககிட்ட வாங்குகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10 ரூபாய்க்கு விற்றுருக்குறேன், கொடுத்துருக்குறேன், ஏற்றுமதி பண்ணியிருக்கிறேன். திருப்பி 5 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? அவங்ககிட்ட வாங்கியிருக்கிறேன். இப்போது என் கையில் எவ்வளோ ரூபாய் இருக்கும்? 5 ரூபா தான் இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு எப்போவுமே நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் அப்படின்னா வெளிநாட்டில் உள்ளவங்ககிட்ட வாங்குறத விட நம்ம எவ்வளோ கொடுத்துருக்குறோம் ஒரிஜினலாக, அது மட்டும்தான் நமக்கு என்னது? நம்ம கையில் இருக்கிற பணம். ஸோ அதனால தான் எக்ஸ்போர்ட்லேருந்து என்ன பண்ணுறோம்? இம்போர்ட்டை கழித்து அதை போட்டிருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணியிருக்கிறோம். புரிஞ்சுதா? இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட ஜிடிபியோட ஃபார்முலா. 4 செக்டார் மாடல் வந்து முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? எல்லா விஷயத்துலையும் அப்ளை ஆகக்கூடிய ஃபார்முலா இது தான், இந்த 4 செக்டார் மாடல். இவ்வளோ ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு நாட்டில் வந்து எப்படி நடக்குது, இல்லங்களுக்கும் நிறுவனங்களுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா 2 செக்டார் மாடல். கவர்மெண்ட்டும் சேர்த்து வந்தாங்கன்னா 3 செக்டார் மாடல். கூடவே இந்த உலகமே சேர்த்து வந்தது அப்படின்னா அது 4 செக்டார் மாடல். ஓகேவா?
இது மூலமாக இந்த உலக அளவில் நடக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.